வெல்கம் பேக் டு மை சேனல். சுதாகர் வீட்டில் பார்த்தீங்கன்னா டென்ஷன்லேருந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டுருக்கு. இனியா வந்து நல்ல காமாக இருக்கிறதுல வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் இன்றைக்கி அவளோட பேஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். சுதாகர் வந்து வேறு லெவல் வந்து பேசியிருக்காரு. சுதாகர் வீட்டுக்கு போன இனியா வந்து சுதாகர் வந்து அவமானப்படுத்துறதுனால அந்த நியூஸ் சேனலில் இனியா வந்து அவங்களுக்கு நடந்த மேரேஜ் அதே மாதிரி அவங்க ஏமாத்துறதை பற்றி எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாங்க. இதனால சுதாகர் ஃபேமிலியே வந்து ஷாக்கிங்லாம் இருக்காங்க. அங்கே வந்து பாக்கியா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இனியா வந்து கோவத்தோடு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுதாகர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் பொண்ணு வந்து பொறுமையான பொண்ணுன்னு சொன்னீங்களே, இப்படி கத்திக்கிட்டு இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு கோபி என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, என் பொண்ணு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் போகணும் அப்படின்ட்டு ஆவேஷமாக வந்து பேசிட்டு இனியா வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாக்கியாவுக்கு கால் பண்ணி சுதாகர் வீட்டிலேருந்து இனியா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கோபி வந்து சொல்கிறான். அப்போ தான் வந்து பாக்கியாவுக்கு வந்து நிம்மதியாக வந்து இருக்குது. பாக்கியோட ஃபேஸில் ஒரு ரிலீஃப் ஒன்று இருக்குது. பட் நெக்ஸ்ட் மொமெண்டே பாக்கியாவுக்கு வந்து அழுக வருது. இனியாவை நினச்சி பாக்கியா வந்து கண் கலங்கி ஹோட்டலில் வந்து அழுதுட்டு இருக்கும்போது அப்போ செல்வி அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இரு, உன் கூட நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கோபி வந்து இனியாட்ட ஒரு குவைட்டான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போய் காஃபி ஒன்று வாங்கி கொடுத்துட்டு பேசுறாரு. நான் ஏன் இப்படி கோவமா பேசுறேன் அப்படின்னு இனியா வந்து கேட்கறாங்க. அப்போ கோபி என்ன எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா, அவன் பையன் மேல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அதனால அவங்க இப்படிதான் வந்து நடந்துக்குவாங்க, அதுக்காக இவ்வளவு பொய்யா சொல்லுவாங்க, பட் அவங்க எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு இனியா வந்து ஃபீல் பண்றா. இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் தீர்த்து வைக்கிறதுக்கு கண்டிப்பா உனக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி தரேன், லீகலா நம்ம மூவ் பண்ணி எல்லாத்தையுமே நீட்டா வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து கோபி சொல்றான். அப்போ இனியா வந்து வேண்டாம் டாடி, நான் ஆஃபீஸ்க்கு போறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் கோபி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இனி அவ ட்ராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் கோபி வந்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். ஆகாஷை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுறான். ஆகாஷ் வெளியில வந்த உடனே நல்லா இருக்கே ஆகாஷ் அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு ஆகாஷும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறான். ஒரு காஃபி கிடைக்குமா பாக்கியா அப்படின்னு வந்து கோபி கேட்டுட்டு இருக்கான். பாக்கியாவும் காஃபி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இனியா எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்கறான் கோபி. அவளும் வந்து உன்ன மாதிரி தான், ஏதாவது பிரச்சனை வந்தா வேலையில வந்து டைவர்ட் பண்ணிக்கிறா. இப்போ பாக்கி என்ன சொல்றாங்கன்னா, செலியன் லைஃப்ல வந்து பிரச்சனை வந்திருக்கு, எழிலோட லைஃப்லயும் வந்து பிரச்சனை வந்திருக்கு, அப்பெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லி சமாளிச்சுக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் இனியாவுக்கு அந்த பிரச்சனை வந்து என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கோபி என்ன சொல்றான்னா, இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு வந்து பாக்கெட் வந்து சொல்றான். என்னோட குழந்தையோட வாழ்க்கையை நானே வந்து கெடுத்துட்டேனே அப்படின்னு தோணுது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், சரியாவே வந்து தூக்கம் வரமாட்டேங்குது, சாப்பிடவும் முடியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் வந்து சொல்லிட்டு இருக்கான் கோபி. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து ஒரு மாசம் இருக்கு, அதுக்குள்ள இனியா வந்து ஒரு வாரம் அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போகலாம், அவள் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு வந்து பாக்கியா வந்து சொல்றா. அப்போ கோபி என்ன சொல்றான்னா, நானும் அதை தான் நினைச்சேன், அப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒன்னா போகலாம் அப்படின்னு வந்து சொல்றான் கோபி. நம்ம எல்லாருமா அப்படின்னு வந்து பாக்கியா வந்து யோசிக்கிறாங்க. ஹோட்டல் வந்து ஓப்பனில் இருக்கணுமே அப்படின்னு தயங்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு பாக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஹோட்டல்லாம் முக்கியம் கிடையாது, நான் ஒரு வாரம் ஹோட்டல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கூட வருவேன், இனியாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து பாக்கியா வந்து சொல்கிறாங்க. அங்கே இனியா வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டீ காஃபி குடிக்கிறது வந்து கூப்பிட்றாங்க. ஆனால் இனியா வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ இனியா வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறா. எவ்வளோ பேரோட பிரச்சனையை வந்து நம்ம நியூஸ் சேனலில் வந்து சொல்லியிருக்கிறோம், ஸோ ஏன் வந்து உன் பிரச்சனை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இனியாவும் ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, இனியா வந்து லைவா டிவி மைக்ல வந்து பேசுறா. அதுக்கப்புறம் சுதாகர் ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலியை ஏமாத்தி இவங்களுக்கு வந்து மேரேஜ் செஞ்ச விஷயம், நிதிஷ் வந்து ட்ரக் அடிக்ட்டுக்கு வந்து அடிமையானனால ஃபேமிலியில் நடந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் பற்றியும் இனியா வந்து பேசுறாங்க. ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சைலண்ட்ல வந்து இருக்கு, கேமரா வந்து க்ளோஸ் அப்ல இருக்கு. இது எல்லாமே நிதிஷும் அவனோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து டிவியில் வந்து பார்க்குறாங்க. ஷாக்கிங்ல அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. சுதாகர் இனியா பேசுறதை கேட்டு கோவத்தில் இருக்கான். சுதாகருக்கு வந்து வேற லெவலில் வந்து கோவம் வருது. இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு வந்து கத்துறான். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பாக்கி வந்து அழுதுட்டு இருக்கிற சீன், இன்னொரு பக்கம் இனியா டிவியில் வந்து போல்டா பேசுற சீன். இப்படி தான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுதாகர் ஃபேமிலி டிவி சேனல் மேல வந்து கம்ப்ளைண்ட் போட போறாங்களா, இனியா நியூஸ்ல பேசுறதுனால எதிர்வினையா ஏதாச்சும் வருமா, பாக்கியா கோபி இவங்க எல்லாருமே ஃபுல் ஃபேமிலி வந்து ட்ரிப் போவாங்களா இல்லையா அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். ஒரு பொண்ணை இவங்களுக்கு வந்து நடந்த கொடுமையை வந்து ஓப்பன் பண்ணி டைரக்டா சொல்றதுக்கு தைரியம் வேணும். இந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு குத்தமே கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு லெசன் தான். இனியா வந்து அப்போ அந்த தைரியத்தோட வந்து வெளியில வராங்க. பாக்கி என்ன திங்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இனியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவளோட கண்ணுக்குள்ள இருந்த அழுக வந்து இவளுக்கு அப்பவும் வந்து ஒரு சம வேதனையா வந்து இருந்திருக்கு. கோபி என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி அவர் பண்ணின தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்காம இருக்க முடியுமா என்ன? கோபி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு வந்து போராடுறான். இதெல்லாமே பார்த்தா இன்னைக்கு வந்து தைரியம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இனியா மாதிரி பொண்ணுங்க, பாக்கியா மாதிரி அம்மா, அதே மாதிரி கோபி மாதிரி மனசாட்சியோட இருக்கிற அப்பா, இதுதான் இந்த எபிசோடோட அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஸ்டார்டிங். இதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட பதிவுகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.